ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் 3 குணங்களை பற்றியும் விளக்கி சொல்ல போகிறேன்னு சொன்ன பகவான் இது வரைக்கும் சத்வகுணம் பற்றியும் ரஜோகுணம் பற்றியும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த 8வது ஸ்லோகத்தில் நம்ம தமோ குணம் பற்றியும் அதனால என்ன விளைவுகள் வருது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. தமஹ தூ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே தமோகுணம் என்னில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எதனால அப்படின்னா, அதாவது சத்வகுணம் ரஜோகுணத்தை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த தமோகுணம் இருக்கே அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்காக பகவான் தமஹ தூ தமஸ்து அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. தமோகுணம் என்னில் அஜ்ஞானஜம் வித்தி, அஜ்ஞானத்தால் அதை முதல்ல பிறந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு குணமும் எதுனாலையான வந்திருக்கும் இல்லையா. அப்போ அந்த தமோ குணம் அஜ்ஞானத்தால் பிறந்தது. இந்த அஜ்ஞானம்ன்றது ஞானத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சுலபமாக அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. விபரீத ஞானம், அதாவது உள்ளதை நேர்மாறாக தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ ஒன்றும் கீழே ஒரு கயிறு இருக்குது அப்படின்னா அந்த வெளிச்சம் சரியாக இல்லாதனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலையோ அந்த ஒரு கயிறை பாம்பா நினைக்கிறது அது பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை விஷயத்தில் நான்றது ஆத்மாவை குறிக்குதுன்ற அந்த புரிதல் இல்லாமல் நான்றது உடல்னு மாறா புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப விபரீதமாக போயிடுது. அதனால் அதுதான் அஜ்ஞானஜம், உள்ளதை நேர்மாறாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அடுத்து சர்வதேகினா மோகனம், எல்லா ஆத்மாக்களையும் மோகத்தில் அதாவது மயக்கத்தில் ஆழ்த்தி விடுது இந்த தமோ குணம் அப்படின்னு. அதாவது மயக்கத்தில் அப்படின்னா இந்த உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு அந்த மயக்கத்தை பற்றி இங்கே பேச வரல பகவான். தர்மத்துக்கு நேர்மாறான அனுஷ்டானத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் நமக்கு ஒரு மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுபடி இல்லாமல் அதுக்கு மாறாக நடந்துக்க வச்சிரும் இந்த தமோகுணம். அதைத்தான் பகவான் இந்த இடத்துல மோகனம் மயக்கம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஜ்ஞானஜம், அதாவது இது பிறந்ததே அஜ்ஞானத்தால் விபரீத ஞானத்தினால உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்காம, அப்போ அந்த உள்ளபடி புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால மயக்கத்தில் இருக்கும். அந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால வேதங்கள் சொல்கிறபடி நடக்காமல் அதுக்கு மாறாக என்னவோ எல்லாம் செஞ்சுட்டு போனால் அப்போ அதனால இன்னும் நிறைய தப்புகள் பாவங்கள்லாம் தானே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதனால இன்னும் என்ன நடக்குது அப்படின்னா பிரமாத ஆலசிய நித்ராபிகி. பிரமாதன கவனமின்மை, ஆலசிய சோம்பல், தூக்கம், நித்ராபிகினா தூக்கம். அப்போது எப்போ நம்ம ஒரு விஷயத்தை நேர்மாறாக புரிஞ்சுக்கிறோம், எப்போ சாஸ்திரத்துக்கு நேர்மாறாலாம் செய்கிறது எதனால் நடக்குது அப்படின்னா கவனமின்மைனால சோம்பல்னால தூக்கத்தினால. ஏன்னா கவனம் இல்லாமல் தானே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம், அப்போ அதனால தானே நேர்மாறாக செய்கிறோம். அதே போல் சோம்பல்னா இப்போது காலை வேளையில் சில செயல்கள்லாம் செய்யணும், மத்தியானம் சில செயல்கள்லாம் செய்யணும், ராத்திரி வேளை இதை தான் செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு சோம்பல்னால தள்ளி போட்டு அப்போ அதனாலேயும் பல விஷயங்கள் கெட்டு போயிடுது. அதே போல் தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காலையில் இப்போ விடியற்காலையில் பார்த்தா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் பல பேர் சூரிய உதயமாகிறத கூட பார்க்கறதுக்கு இல்லாமல் மத்தியானம் அந்த மாதிரிலாம் கூட எழுந்துக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ இது எல்லாமே எதுவுமே சாஸ்திரத்தில் சொன்னபடி இல்லை இல்லையா. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, அதே போல் சோம்பலாக இருக்கிறதுனால, கவனக்குறைவுனால தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அதே போல் சாஸ்திரங்களுக்கு நேர்மாறாக செய்கிறோம். அப்போ அதனால் என்ன ஆகும், செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நல்ல முறையில் இல்லாமல் தப்பான முறையில் அதனால பல பாவங்கள் நமக்கு சேர்த்திடும். அப்போ இதனால எல்லாம் என்ன ஆகும்னா தன்னி பத்னாதி பாரத, பரத குலத்தில் பிறந்தவனே. அப்போ இதெல்லாம் ஏற்படுத்தி தமோ குணம் நம்மளை சம்சாரத்திலேயே அழுத்திடும் அப்படின்ட்டு பகவான் தமோ குணத்தை பற்றி சொல்லிட்டாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.